Good morning students. Good morning. I'm happy to see you again. இன்றைக்கி நம்ம என்னென்ன டாப்பிக்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா பேசிக்ஸ் இன் கெமிஸ்ட்ரியில் வாட் இஸ் த மீனிங் ஃபார் மோல், வாட்ஸ் த மீனிங் ஃபார் Avogadro number, based on Avogadro number what is Avogadro law. The next one is about molar mass, then gram equivalent concept, and the next one is what is empirical and molecular formula, and how will you calculate or determination of empirical formula from the given data. கொடுத்துருக்க டேட்டா வச்சு how will you identify the empirical formula அப்படிங்கிறது அந்த ப்ராப்ளம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து சம் பேசிக்ஸ் அண்ட் as well as with the ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா பார்க்க போகிறோம். ரைட், இப்போது நம்ம மோல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், இதுக்கு முன்னாடி வந்து நம்ம மாஸ் வெயிட் அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்குள்ளே நம்ம இருக்கும்பொழுது இந்த மோல் அப்படிங்கிறது எதற்காக வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அன் லோயர் விங்கில் இட்ஸ் அன் எஸ்ஐ யூனிட் ஃபார் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஒரு அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்க்கு நம்ம கொடுக்குற எஸ்ஐ யூனிட் தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மோல் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கை நம்ம எடுத்தோம். ரைட், அப்போ மோல் அப்படிங்கிறது நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் த மோல் கான்செப்ட். ஸோ ஹவு டு ஐடென்டிஃபை தட், எப்படி நம்ம மோல் கன்சிடர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, இஃப் யூ டேக் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் இன் 12 கிராம் ஆஃப் கார்பன் ஐசோட்டோப். கார்பன் 12 ஐசோட்டோப்பில் இருக்கக்கூடிய, அதாவது நம்ம கார்பன் 12 ஐசோட்டோப்பை 12 கிராம் எடுத்துக்கிறோம். அதில் எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம் ப்ரெசன்ஸ் ஆகியிருக்கு, இல்லை ஒரு பொட்டாசியம் பெர்மாங்கனேட் எடுத்துக்கிறோம், அதில் எத்தனை மாலிகுல் ப்ரெசன்ஸ் ஆகிருக்கு, இல்லை ஒரு பொட்டாசியம் டைக்ரோமேட் எடுத்துக்கிறோம், அது எத்தனை மாலிகுல்ஸ் இருக்குது, அதுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கிற ஒரு கான்செப்ட் தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா. சரி, ஓகே, இப்போ அந்த மோல் அப்படிங்கிறத நம்ம எப்படி டிஃபைன் பண்ணால், இட்ஸ் அ அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் அ சிஸ்டம். ஒரு சிஸ்டத்துடைய அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், நம்ம ஒரு பொருள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதோடைய அமௌண்ட்டை நம்ம இதை வச்சு தான் கேல்குலேட் பண்ண முடியும். அதுக்குள்ளார எத்தனை எலிமெண்ட்ரி பார்ட்டிக்கல் ப்ரெசன்ஸ் ஆகிருக்கு, என்னென்ன எலிமெண்ட் பார்ட்டிக்கல் அப்படிங்கிறது ப்ரெசன்ஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் நம்ம எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா மாலிகுல், ஆட்டம், அயான், எலக்ட்ரான், அது அப்படின்னு. ஸோ the mole is the amount of substance of a system which contains as many elementary particles as there are atoms in 12 gram of carbon of 12 isotope. So this is a definition for mole. So the elementary particles அப்படிங்கிறது இதை நம்ம வந்து ஒரே லைனில் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு மோல் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு அவகாட்ரோ நம்பருக்கு ஈக்குவல். இதுதான் வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான. ஆனால் மோல் டெஃபினிஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா யூ ஹேவ் டு ரைட் திஸ் ஒன். என்னது? இட்ஸ் அமௌண்ட் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் எ சிஸ்டம் விச் கண்டெய்ன்ஸ் அ மெனி எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் அஸ் தேர் ஆர் ஆட்டம்ஸ் இன் 12 கிராம்ஸ் ஆஃப் கார்பன் 12 ஐசோடோப்ஸ். ஸோ அதை நம்ம அது கன்ஃபார்மாக அதை தான் நம்ம எழுதணும். பட் அனதர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம அவகாட்ரோ மோல் அப்படிங்கிற நம்ம எப்படி எடுத்துலாம்னு பார்த்தோன்னா, ஹவு மெனி அவகாட்ரோ நம்பர் ப்ரெசன்ஸ் இந்த காம்பவுண்ட், இல்லை ஒரு எலிமெண்ட், இல்லை ஒரு ஆட்டம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அப்போ அவகாட்ரோ நம்பர்னால் என்ன? திஸ் இஸ் அ நெக்ஸ்ட் கொஸ்டின். Define Avogadro number. The total number of entities present in 1 mole of any substance. அதாவது ஒரு மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸில் எவ்வளோ என்டிட்டிஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் எவ்வளோ ப்ரெசன்ஸ் ஆகிருக்கு, அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா அந்த 6.022 × 10⁻23. இது நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது 6.023 × 10⁻23 போடுவோம். பட் த எக்ஸாக்ட் வேல்யூ இஸ் 6.022 × 10⁻23. ஸோ திஸ் இஸ் கால் Avogadro நம்பர். பிகாஸ் இது வந்து கண்டுபிடிச்ச ஒரு பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரியோ அவகாட்ரோ. ஸோ அதனால தான் வந்து அவருக்கு இந்த நம்பர் வந்து அவகாட்ரோ நம்பர்னு கொடுக்குறோம். அப்போது இது எங்கேருந்து நம்ம இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும், இதுக்கு யூனிட் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இட் ஹேஸ் நோ யூனிட். ஆனால் இதை பேஸ் பண்ணி ஒரு லா மட்டும் நம்மளுக்கு இருக்குது. அது நம்ம ஃபண்டமெண்டல் லா ஆஃப் கேஸஸ் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா 10th வந்து நம்ம லெசன் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, சார்ல்ஸ் லா, பாயில்ஸ் லா அண்ட் அவகாட்ரோ லா. ஸோ சேம் என்னது, ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேஸஸ் under the same condition of temperature and pressure contain equal number of molecules. அதாவது ஒரு ஈக்குவல் வால்யூம் கொண்ட கேஸ், எல்லா கேஸும் நம்ம எடுத்துட்டாலும் ஒரே கண்டிஷனில், என்ன ஒரே டெம்பரேச்சரில் ஒரே ப்ரெஷரில் எடுத்துட்டாலும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஈக்குவலாக இருக்கும். திஸ் இஸ் கால் அவகாட்ரோ லா. ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது மோல்னா என்ன, அவகாட்ரோ நம்பர்னால் என்ன, அவகாட்ரோ லா அப்படின்னா என்ன. ஸோ இது 3 விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து நம்ம பார்க்குறது அப்படிங்கிறது மோலார் மாஸ். வாட்ஸ் த மீனிங் ஃபார் மோலார் மாஸ், அது நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் டிஃபைன் ஆஸ் அ மாஸ் ஆஃப் 1 mole ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம அந்த மோல்ன்ற கான்செப்டுக்குள்ளே வரல.
when we discuss about a molecular mass or atomic mass அப்படின்னு வரும்போதெல்லாம் நம்ம வந்து மோல் கான்செப்ட் வரல. இப்போ மோலார் மாஸ் அப்படின்னு வரும்போது நம்ம எதை எடுத்துக்கிறோம், மோல் அப்படிங்கிறத கன்செப்ட் பண்ணுறோம். ஒரு சப்ஸ்டன்ஸு, ஒரு மோல் கொண்ட சப்ஸ்டன்ஸில் அந்த ஒரு மோல் கொண்ட சப்ஸ்டன்ஸோடைய மாஸ் என்னவோ அதுக்கு பேர் நம்ம கொடுக்குற பேர் தான் அப்படின்னு பார்த்தோன்னா மோலார் மாஸ். இட் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் இட்ஸ் கான்ஸ்டியூன்ஸ். இல்லை நம்ம வேறு எப்படி சொல்லலாம், அட்டாமிக் மாஸோடைய கான்ஸ்டிடியூன்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் என்ன அப்படின்னா அதை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மெத்தட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன் கிராம்ஸ் பர் மோல். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வேறு, இப்போ நம்ம பார்க்கறது வேறு. உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே. அந்த அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஒன் ஹைட்ரஜன் இஸ் 1.008 U. அட்டாமிக் மாஸ் AMU அப்படிங்கிறது நம்ம ஸ்மால் யூ அப்படின்னு போட்டோம். பட் மோலார் மாஸ் அப்படிங்கிற அந்த வேர்டு உள்ளே கொடுத்துட்டோம். ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அப்படின்னும் போது வெறும் யூ கொடுப்போம். மோலார் மாஸ் அப்படிங்கிற வேர்டு உள்ளே கொடுத்துட்டோம் அப்படின்னா அதே 1.008 தான். பட் எக்ஸ்பிரஸ் நாட் இன் யூ எப்படி கொடுப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா கிராம் பர் மோல், கிராம் பர் மோல். ஸோ திஸ் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அண்ட் மோலார் மாஸ். அடுத்து நம்ம பார்க்குறது அப்படிங்கிறது மோலார் வால்யூம். ஸோ இதெல்லாம் டெஃபினேஷன்ஸ் யூ ஹாவ் டு ஸ்டடி திஸ் பிகாஸ் சிம்பிளான 2 மார்க் கொஷின்ஸ் எல்லாம் இப்படி தான் நம்ம நிறைய சாய்ஸஸில் தெரியலன்னு விட்டு வந்துடுவோம். அதனால் இந்த மாதிரி கொஷின்ஸ் அதனால தான் நான் எடுக்கிறது இல்லைனா ஜஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். யூ ஜஸ்ட் ரைட் த நோட்ஸ் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கலாம். பட் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து திடீர்னு 2 மார்க்கில் கேட்டுருவாங்க, டிஃபைன் மோலார் வால்யூம்ன்றாங்க. அப்படின்னா என்னென்ன அப்படின்னு யோசிக்க மாட்டோம். பெரிய பெரிய கொஷனாக படிப்போம், சிம்பிள் கொஷின்ஸ்லாம் நம்ம மார்க் வந்து லூஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஸோ த வால்யூம் ஆக்குபைட் பை 1 mole ஆஃப் எனி சப்ஸ்டன்சஸ் இன் த கேஷியஸ் ஸ்டேட் அட் எ கிவன் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம், ரைட், அதுவும் கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம். அதுக்கு ஒரு நமக்கு டெம்பரேச்சர் ப்ரெஷர் அப்படிங்கிறது நம்ம இவ்வளோ தான் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணுறோம். ஒரு கிவன் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் எடுத்துக்கிறோம். அந்த 1 mole ஆஃப் எனி சப்ஸ்டன்சஸ் தட் இஸ் கேஷியஸ் சப்ஸ்டன்ஸில் எவ்வளோ வால்யூம் ஆஃப் இருக்குது உள்ளே ஆக்குபை பண்ணியிருக்கு, அந்த கேஸ் அப்படிங்கிறது எவ்வளோ வால்யூம் ஆக்குபை பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துகிட்டு அந்த சப்ஸ்டன்ஸோடைய மோலார் வால்யூம், ரைட். ஸோ இது இஸ் அ டெஃபினேஷன் ஃபார் மோலார் வால்யூம். அடுத்து நம்ம பார்க்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கிராம் ஈக்குவலண்ட் கான்செப்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம வந்து அந்த குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ், குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ராக்டிக்கல் கான்செப்ட்டுக்குள்ளே நுழையும் அப்படின்னாலே இந்த கிராம் ஈக்குவலண்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு டெஃபினேஷன்ஸ் நிறைய இருக்கும். இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு சிம்பிள் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு அவங்க கொடுத்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ஒரு ரியாக்ஷனும் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நான் கொடுக்கும்பொழுது இதை நீங்கள் எழுதுறேன். ஏன்னா இந்த கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. டிஃபைன் கிராம் ஈக்குவலண்ட் மாஸ் அப்படிங்கிற கொஸ்டின். வாட் இஸ் தட்? இட் இஸ் டிஃபைன் ஆஸ் அ மாஸ் ஆஃப் அன் எலிமெண்ட் that is compound or ion that combines or displaces 1.008 grams of hydrogen or 8 grams of oxygen or 35.5 grams of chlorine. ஒரு சப்ஸ்டன்ஸ் எலிமெண்ட் நம்ம எடுத்துக்கிறோம், அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா கம்பைன் பண்ணும்பொழுது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் குளோரினும் எவ்வளோ வெளியே வருதோ, எவ்வளோ டிஸ்பிளேஸ் பண்ணுதோ அதுதான் அந்த எலிமெண்ட்டோடைய கிராம் ஈக்குவலண்ட் வெயிட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஜிங்கோடைய கிராம் ஈக்குவலண்ட் வெயிட் நான் கண்டுபிடிக்கிறேன். திஸ் ஈக்குவேஷன் when zinc is treated with sulfuric acid it forms zinc sulfate and hydrogen. சல்ஃபரிக் ஆசிடாக கம்பைண்டாக இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை ஒரு ஜிங்கில் கொடுக்கும்போது எனக்கு இந்த ஹைட்ரஜன் மட்டும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா வெளியே வந்துடுது. அப்படி வெளியே எனக்கு டிஸ்பிளேஸ் ஆகிற ஹைட்ரஜனால் இந்த சல்ஃபரிக் ஆசிடில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை வெளியே தள்ளுறதுக்கு எனக்கு எவ்வளோ ஜிங்க் அப்படிங்கிறது தேவை. அப்போது அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டிஸ்பிளேஸ் பண்ண இந்த ஜிங்கோடைய கிராம் ஈக்குவலண்ட். இப்போ நம்ம இதை மோல் கன்சிடர் பார்த்தோம் அப்படின்னா 1 mole கொண்ட ஜிங்க்கு 1 mole கொண்ட ஹைட்ரஜன் மாலிகுலை வெளியே தள்ளியிருக்கு. 1 mole ஜிங்க்கு 1 mole கொண்ட ஹைட்ரஜன் மாலிகுலை நம்மளுக்கு வெளியே தள்ளியிருக்கு. 1 mole கொண்ட ஹைட்ரஜன் மாலிகுல் அப்படிங்கும்போது வெயிட் ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் அப்படிங்கிறது 1.008னா 2 ஹைட்ரஜன் அப்படிங்கிறது 2.016. அப்போது ஜிங்கோடைய அட்டாமிக் வெயிட் அப்படிங்கிறது 65.38 கிராம்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த 65 அதாவது ஒரு ஜிங்க்கு, புரியுதுங்களா, அதாவது ஹைட்ரஜன் மாலிகுலாக வெளியே தள்ளுறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ ஜிங்க்கு தேவைப்பட்டிருக்கு, புரியுதா. ஒரு ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் மாஸ் 65.38, 1 mole கொண்ட ஹைட்ரஜன் ஆட்டத்தோடைய வெயிட் அப்படின்னு பார்த்தோன்னா 1.008. நம்ம இங்கே ஹைட்ரஜன் மாலிகுலாக பார்க்குறோம், நாட் அன் ஆட்டம். அப்போது கிராம் ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் ஜிங்க் அது மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு ஜிங்கோட வெயிட் நம்ம போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இட்ஸ் டிவைடட் பை ஹைட்ரஜன் மாலிகுலர் நம்மளுக்கு எவ்வளோ வெளியே வந்தது, ஒரு ஹைட்ரஜன் ஆட்டத்துடைய வெயிட். இதை போட்டு நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் 32.69. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு ஹைட்ரஜன் ஆட்டமை நம்ம வெளியே கொண்டு போகிறதுக்கு எவ்வளவு ஜிங்க் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோன்னா 32.69. இதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா கிராம் பர் ஈக்குவலண்ட், புரியுதுங்களா. அதாவது எவ்வளோ டிஸ்பிளேஸ் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம என்ன டேர்ம் யூஸ் பண்ணுறோம், கிராம் பர்
ஈக்குவலண்ட். இதுக்கு என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தோன்னா யூனிட் கிடையாது. ஸோ அதனால் இது நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா கிராம் பர் ஈக்குவலண்ட். இல்லை சிம்பிளாக வந்து நம்ம எழுதும்போது எப்படி எழுதுவோம், கிராம் ஈக்குவலண்ட் இஸ் ஈக்குவல் டு மோலார் மாஸ் டிவைடட் பை ஈக்குவலன்ஸ் ஃபேக்டர். மோலார் மாஸ் டிவைடட் பை ஈக்குவலன்ஸ் ஃபேக்டர். இது வந்து ஒரு சிம்பிள் வே. நம்ம கிராம் ஈக்குவலண்ட் எழுதும்போது என்ன எழுதுறேன்னா இதை எழுதிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தோன்னா இதையும் நீங்கள் கூட எழுதுனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 3 இது நம்ம சிம்பிளாக நான் உங்களுக்கு ஒன்று ஆசிடுக்கும் ஒரு பேஸுக்கும் சொல்லிக் கொடுக்குறேன், எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஆசிட் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு ஆசிட்லேயும் ஒரு பேசிசிட்டி இருக்கும், ஒரு பேஸ்லேயும் ஒரு அசிடிட்டி இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஆசிட்லேயும் ஒரு பேசிசிட்டி இருக்கும், ஒவ்வொரு பேஸ்லேயும் ஒரு அசிடிட்டி. வாட் இஸ் அ மீனிங் ஃபார் பேசிசிட்டி அப்படின்னா ஒரு ஆசிடில் எத்தனை ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் இருக்குது, ஒரு ஆசிடில் எத்தனை ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் இருக்குது, அதுதான் அந்த ஆசிடோடைய பேசிசிட்டி. அதே மாதிரி ஒரு பேஸில் எத்தனை ரீப்ளேசபிள் ஹைட்ராக்சல் அயான் இருக்குது, OH இருக்குது அப்படிங்கிறது தான் இதோடைய அந்த பேஸோடைய அசிடிட்டி. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் டேக் சல்ஃபரிக் ஆசிட் as an எக்ஸாம்பிள். ஸோ சல்ஃபரிக் ஆசிட் நம்மளுக்கு 2 ஹைட்ரஜன் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீப்ளேசபிளாக இருக்குது, அதனால் வந்து 2 கிராம் ஈக்குவலண்ட். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ 2 × 1 2ங்கிறது ஹைட்ரஜன் இருக்கிற மொத்தம் கணக்கு, அதாவது H2 H வந்து 2, ஒரு ஹைட்ரஜன் அட்டாமிக் மாஸ் 1, அதேமாதிரி ஒரே ஒரு சல்ஃபர் இருக்குது 1, சல்ஃபருடைய அட்டாமிக் மாஸ் 32, 4 ஹைட்ரஜன் இருக்குது 4 இன்ட்டு ஒரு ஆக்சிஜனுடைய அட்டாமிக் மாஸுங்கிறது 16. ஸோ டோட்டலாக பண்ணோம் அப்படின்னா 98 கிராம்ஸ். இந்த 98 கிராம்ஸ் அப்படிங்கிறது சல்ஃபரிக் ஆசிடோடைய மோலார் மாஸ். அப்போது பேசிசிட்டி ஆஃப் த ஆசிட், அதை தான் நம்ம ஈக்குவலன்ஸ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதில் பேசிசிட்டி ஆஃப் ஆசிட் அப்படிங்கிறது 2. அப்போ இந்த 98 2 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிறது 49 கிராம்ஸ் ஈக்குவலண்ட் பர் ஈக்குவலண்ட். 49 கிராம் பர் ஈக்குவலண்ட். இதுதான் சல்ஃபரிக் ஆசிடோடைய கிராம் ஈக்குவலண்ட் மாஸ், கிராம் ஈக்குவலண்ட் மாஸ். ரைட். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, எம்பிரிக்கல் ஃபார்முலானா என்ன, மாலிகுலர் ஃபார்முலா என்ன. சம்டைம் இது கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கொஷினாக கேட்டிருக்காங்க, டிஃபைன் மாலிகுலர் ஃபார்முலா அண்ட் எம்பிரிக்கல் ஃபார்முலா. 1.5 மார்க் 3 மார்க் கொஷினாக நம்மளுக்கு என்ன பண்ணலாம் கேட்கலாம். ஸோ ஐ வில் டெல் த டெஃபினிஷன், ஒரு மைண்டில் கீப் பண்ணிக்கிங்க. எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படிங்கிறது என்னென்னா இட்ஸ் அ ஃபார்முலா ரிட்டன் வித் அ சிம்பிள் ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆட்டம் இன் எ ஒன் மாலிகுல் ஆஃப் த காம்பவுண்ட். நல்லா பொறுமையாக பாருங்கள், ஒரு காம்பவுண்டுக்குள்ளார இருக்கக்கூட ஒரு மாலிகுலுக்குள்ளார எத்தனை டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஃபார்முலாவாக நான் எழுதுறேன்னா, காம்பவுண்டுக்குள்ளார மாலிகுல், ஒரு மாலிகுல், அந்த ஒரு மாலிகுலுக்குள்ளார எத்தனை டிஃப்ரெண்ட் ஆட்டம் ப்ரெசன்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை நான் எழுதுறதுக்கு பேர் தான் அப்படின்னு பார்த்தோன்னா எம்பிரிக்கல் ஃபார்முலா, அந்த காம்பவுண்டோடைய எம்பிரிக்கல் ஃபார்முலா. மாலிகுலர் ஃபார்முலா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இஸ் அ ஃபார்முலா ரிட்டன் வித் ஆக்சுவல் நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆட்டம் ப்ரெசன்ட் இன் ஒன் மாலிகுல் ஆஃப் அ மாலிகுல் ஆஸ் அ சப்ஸ்கிரிப்ட் டு த அட்டாமிக் சிம்பிள். அந்த அட்டாமிக் சிம்பிளுக்கு கீழே சப்ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது கீழே வர்றது, இது பேர் 3ன்னு இருக்குது இல்லைங்களா, இது பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சப்ஸ்கிரிப்ட். ஒரு காம்பவுண்டு கீழே போகிறதுக்கு பேர் சப்ஸ்கிரிப்ட், பவர்ஸில் போகிறதுக்கு பேர் சூப்பர்ஸ்கிரிப்ட். ஸோ சப்ஸ்கிரிப்ட் கீழே என்ன போடுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா எத்தனை ஒரு மாலிகுலில் எத்தனை டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் ப்ரெசன்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற அந்த நம்பர் கீழே போகிறதுக்கு பேர் தான் அப்படின்னு பார்த்தோன்னா மாலிகுலர் ஃபார்முலா. ஸோ திஸ் இஸ் எம்பிரிக்கல் ஃபார்முலா அண்ட் மாலிகுலர் ஃபார்முலாவுடைய டிஃப்ரென்ஸ். இப்போ இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம், நாளைக்கு வந்து ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் நான் சொல்லி கொடுத்துட்றேன். அதை வச்சு நீங்கள் வந்து இன்னொரு ப்ராப்ளம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இது தெளிவாக புரிஞ்சிடும். ஒரே ப்ராப்ளம் மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பாருங்கள். உங்கள் நோட் இருந்துச்சுன்னா நோட் எடுத்துங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ரஃப் ஒர்க் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிளாஸ் ஒர்க்கில் காப்பி பண்ணுங்கள். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான், இவ்வளோ பர்சன்டேஜ் கொண்ட கார்பன், இவ்வளோ பர்சன்டேஜ் கொண்ட ஹைட்ரஜன், இவ்வளோ பர்சன்டேஜ் கொண்ட ஆக்சிஜன் நம்மளுக்கு இருக்குது. இதோடைய இந்த பர்சன்டேஜில் கொடுத்த இந்த காம்பவுண்டோடைய மாலிகுலர் ஃபார்ம் எம்பிரிக்கல் ஃபார்முலாவை நீ வந்து கண்டுபிடி. இது இஸ் அ கொஸ்டின். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல என்னென்ன எலிமெண்ட் கொடுத்துருக்காங்க, எலிமெண்ட்டில் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். கார்பன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 32%, அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 4%, அதேமாதிரி ஆக்சிஜன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 64%. இப்போ இதோடைய அந்தந்த ரெஸ்பெக்டிவ் எலிமெண்ட்டோடைய மோலார் மாஸ், கார்பனுக்கு 12, ஹைட்ரஜனுக்கு 1, ஆக்சிஜனுக்கு 16. இப்போ நம்ம ரிலேட்டிவ் அட்டாமிக் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடித்து என்ன பண்ணோம் அப்படின்னா கொடுத்துருக்க பர்சன்டேஜை மோலார் மாஸால் டிவைட் பண்ணணும். இந்த 2 காலமே டிவைட் பண்ணிங்கன்னா அப்போ 32/12 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2.66. அதேமாதிரி 4 டிவைட் பை 1 பண்ணோம் அப்படின்னா 4, அதுக்கப்புறம் 64 16 பண்ணால் 4. அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுலேயே
இந்த ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ்லேயே எது லீஸ்ட் வேல்யூவோ அந்த லீஸ்ட் வேல்யூ நம்ம எடுத்துக்கணும். எடுத்து அந்தந்த வேல்யூ ஃபஸ்ட்டு போட்டுக்குங்க. இங்கே கிடச்ச 2.6 அப்படியே போட்டுக்குங்க, 4 அப்படியே போட்டுக்குங்க, 4 அப்படியே போட்டுக்குங்க. இந்த 3 வேல்யூவில் எது லீஸ்ட் வேல்யூ? இது 4 ஹையர் வேல்யூ, இது 2.6 லீஸ்ட் வேல்யூ. அந்த லீஸ்ட் வேல்யூவால் ஒவ்வொரு வேல்யூவையும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா டிவைட் பண்ணணும். இந்த வேல்யூ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போட்டு அது எதால் டிவைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா எது லீஸ்ட் வேல்யூ அந்த வேல்யூவால் டிவைட் பண்ணணும். அப்படி டிவைட் பண்ணும்போது இந்த கார்பனுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும், அதே மாதிரி இந்த ஹைட்ரஜனுக்கு 1.5 கிடைக்கும், இந்த ஆக்சிஜனுக்கும் 1.5 கிடைக்கும். ஆனால் இது வந்து நம்மளுக்கு இதுவாக வரல இல்லைங்களா, என்னவா வரல, ஒரு ஹோல் நம்பராக நம்மளுக்கு வராதனால டெசிமலில் வரதுனால மல்டிப்ளை பண்ணி இதை நம்ம என்ன பண்ணோன்னா காமனாக பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டாக வந்தால் இப்போ சப்போஸ் இது வந்து 2 அப்படின்னு வந்திருந்ததுன்னா நம்ம டேரெக்டாக எழுதிடலாம். ஆனால் இது 1.5 வர காரணத்தினால நம்ம இதை போட முடியாது. அப்போ காமனாக இது நம்ம வந்து 2ஆல் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா எல்லா வேல்யூஸும் சிம்பிள் ரேஷியோவை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 1 × 2 2, 1.5 × 2 3, 1.5 × 2 3. அப்போது கார்பன் 2. அப்போது கார்பனுக்குடைய பேஸில் மாலிகுலர் ஃபார்முலா நம்ம எழுதுறது 2, ஹைட்ரஜன் 3, அதனால் ஹைட்ரஜனுக்கு பேஸில் 3, ஆக்சிஜனும் 3, ஸோ ஹைட்ரஜனுக்கு ஆக்சிஜன் பேஸ்லேயும் 3. ஸோ அப்போ இது நம்மளுக்கு கொடுத்த அந்த பர்சன்டேஜ் பிரகாரம் நம்மளுக்கு கிடைச்ச அந்த அந்த எம்பிரிக்கல் ஃபார்முலா என்ன அப்படின்னா C2H3O3. இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்க வேல்யூ. ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நான் உங்களுக்கு வந்து கிளாஸ் ஒர்க்கில் வந்து நான் உங்களுக்கு ஸ்னாப்ஷாட்டில் கொடுக்குறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி ஒரு 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 சம்மு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கொடுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அடுத்து நம்ம பார்க்க போகிறது அப்படிங்கிறது ஆக்சிடைசிங் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் நம்ம எடுக்க போகிறோம். அந்த ரெடாக்ஸ் ரியாக்ஷனில் எப்படி ஆக்சிடேஷன் நம்பர் வந்து நம்ம கொடுக்கறது, அதுக்கப்புறமா எப்படி பேலன்ஸ் பண்ணுறது. நம்ம இவ்வளோ நாள் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா அது டேரெக்டாகவே நம்ம என்ன பண்ணுவோம் பேலன்ஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்சிடேஷன் நம்பரை பேஸ் பண்ணி நம்ம பேலன்ஸ் பண்ண போகிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். இந்த கொஷின் கம்பல்சரி கேட்பானுங்க, அதனால் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நல்லா பார்த்துக்குங்க. இதை பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது ப்ராப்ளமில் அப்படின்னா ஜஸ்ட் ஆஸ்க் மீ, ஐ வில் கிளாரிஃபை இட். டோன்ட் ஹெசிடேட் டு ஆஸ்க். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக என்ன கேட்கலாம். உங்களுக்கு வந்து அதுக்கான கிளாரிஃபிகேஷனை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மீதி இருக்க டாப்பிக்கை நம்ம பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.